ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸுமே ரொம்ப அட்டகாசமான மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான். நம்ம ரெகுலர் அப்டேட் தான், ரெகுலராக போஸ்ட் பண்ணுறது. பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குற குபேரப்பட்டுலேயுமே பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரீமியம் அடுத்த குவாலிட்டி லக்ஸுரி குவாலிட்டியில் வந்துடும். நல்ல மெட்டீரியல் தின்னாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக. கொஞ்சம் நார்மல் குபேரப்பட்டு ப்ரீமியமாக கம்பேர் பண்ணும்போது இது வந்து மெட்டீரியல் எப்படின்னா கொஞ்சம் மெட்டீரியல் வைஸ் தின்னாகவும் இருக்கும். வெயிட்டும் பார்த்திங்கன்னா நார்மல் குபேரப்பட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியோட இது வந்து வெயிட் எப்படியும் வந்து ஒரு 100 கிராம்ஸ் போல் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இது. ஸோ இன்றைக்கி ரொம்ப அட்டகாசமான டிசைனில் இருக்கிற கலர்ஸ்லாம் வந்திருக்கு. இதை பாருங்கள், இந்த டிசைனே எடுத்துக்கோங்க, எவ்வளோ கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ட்டு. ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் எல்லா கலெக்ஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் பாருங்கள். ஒரு சில சாரீஸ் வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு செட் இருக்கும் பாருங்கள். பட் வந்து இன்றைக்கி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா கலெக்ஷன்ஸுமே இது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இதோட இது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் வந்து ஒவ்வொன்றுமாவே வந்து ஒவ்வொரு சாரீஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணும்போது வந்து அப்படி தான் தெரியுது. இந்த வீடியோவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீஸில் கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்துட்ருக்கேன். கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஸுரி குவாலிட்டி சாரீ. ஒரே டிசைனில் இருக்கிற கலர்ஸ் சார்ட் வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர் சார்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மோஸ்ட்லி ஒரே டிசைனில் இவ்வளோ கலர் சார்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சில டிசைன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். பீகாக் பார்டர் அந்த மாதிரி இந்த டிசைன்ஸில் வந்திருக்கு பாருங்களேன். ஸோ கலர் சார்ட்டுமே டிஃப்ரெண்ட்டான கலர் சார்ட்டு தான் எல்லாமே. அடுத்து வந்து குபேரப்பட்டுலே வந்து டிஜிட்டல் சாஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் சாஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான். 1150 ப்ளஸ் ஷிப்பிங் குவாலிட்டி சாரீ தான் எல்லாமே. பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சாஃப்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீமியம் வந்து 1050 ப்ளஸ் ஷிப்பிங்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரீமியம் குவாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் போல் லெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சு ப்ரைஸோட. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், இப்போ நம்ம குறிப்பிட்டு ஒரு பேட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் ஸ்டாக்ஸ் வர 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நார்மலாகவே நம்ம ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒரு இடத்துல அப்படின்னா எப்படி நமக்கு வந்து ஓகே இவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இப்போது எங்கேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி யாருமே பெருசாக கொடுக்குறது கிடையாது. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஆனால் வீவர்ஸ் கிட்டேருந்து நம்ம பல்காக இப்போ ரீட்டைல் ப்ரைஸ் வேறு ஹோல்சேல் ப்ரைஸ் வேறு இல்லை, அந்த மாதிரி தான். ஹோல்சேல் ப்ரைஸ்னாலுமே நம்ம திருப்பி அதே வீவர்ஸே நிறைய இப்போ ஒரு 20 பீஸ்க்கும் வந்து எடுக்கும் போதும் ஒரு 50 பீஸ் எடுக்கும் போது 100 பீஸே திருப்பி அதே போய் எடுக்கும் போது டிஃப்ரென்ஸ் வரும் தெரியுமா. அந்த மாதிரி வீவர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போது அது அப்படி கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துட்றோம். சில இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேசி கஸ்டமர்ஸ்க்காக வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்குறது தான். நம்ம நிறைய இடத்துல செக் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கும்போது நிறைய வந்து வியோ பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரே ஒரு சாரியோட சிங்கிள் டிசைன்ஸ் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து எக்கச்சக்கமாகவே போடுறாங்க. பட் அப்படி கிடையாது, நம்ம வெறும் பிக்சர்ஸாக எடுத்து தான் போடுறோம். இதில் உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு சாரியும் யூனிக்காக தெரிய போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம திங்க் பண்ணிக்கையே முடிஞ்சு போச்சு. நம்ம திங்க் பண்ணாமலே வந்து அதை வியோ பண்ணி காமிச்சாதான் நல்லாயிருக்கும். அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 300 to 400 ருபீஸ் ஒரு சாரிக்கே வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. ஸோ அடுத்து நம்ம 2ல் பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே மைசூர் கிரேப் மட்டும்தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். மைசூர் கிரேப் சில்கில் வந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும் கஸ்டமருக்கு. இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்து தான் வந்து கிளிக் பண்ணி போடுவாங்க.
ஸோ தம்ப்நெயில் பிக்சர் வந்து இப்போ எனக்கு எது பிடிச்சிருக்கோ இது கஸ்டமர்ஸ் பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போடுறதுனால தான் அது டக்குன்னு பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும்போது வந்து நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு சில இது பார்த்திங்க எனக்கு பிடிச்சது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு தம்ப்நெயில் பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஃபர்ஸ்ட் அந்த 2 சாரியை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. உள்ள எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எந்த சாரி பிடிச்சிருக்குதுங்கிறத அடுத்து சூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்து ஒரு சில வீடியோஸ் நல்ல வியூஸ் போகும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ள சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் வந்து எனக்கு ஒரு சூஸ் பண்ணி நான் போடுற தம்ப்நெயில் தானே. இப்போது இந்த சாரீ வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, கஸ்டமருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த தம்ப்நெயில் வந்து பிக்சர் வந்து செட் பண்ணுறோம். ஸோ அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உள்ள நிறைய உங்களுக்கே தெரியும், நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாரீஸ் போடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சாரீஸுமே வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உள்ளே வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி பாருங்கள், மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான் போட்டிருக்கோம். பட் எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்களேன். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மைசூர் கிரேப், காட்டன் கிரேப் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். இல்லைனா ஒரு 2 டிசைன் மைசூர் கிரேப் இப்படி தான் போடுவோம். இன்றைக்கி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் மைசூர் கிரேப்லேயே போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து தேர்டு பார்க்குற மெட்டீரியல் இன்னும் அட்டகாசமாக இருக்க போது. அதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், இதோட இது நல்லா இருக்கே, இதோட இது நல்லா இருக்கே, பெஸ்ட்டாக இருக்கே அப்படின்றது தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நெக்ஸ்ட்டு போக அப்படி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறையவே போட்டிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேண்ட்மேட் கஸ்டமைஸ் பண்ணி ஆக்சசரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்பர் 3ல் பார்க்குறது வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். சிஃபான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் சிஃபான் போட்டிருக்கோம், விஸ்கோஸ் சிஃபான் போட்டிருக்கோம், காதி ஜார்ஜெட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி இதோட இது பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கே மைண்ட் செட் வரும். அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்னா அந்த கஸ்டமைசேஷன் பண்ணி போடுறோம் அப்படின்னா ஹேண்ட்மேட் ஆக்சசரிஸ்ன்னு சொல்கிறேன்னா, அது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குறது, ஒரு சில சாம்பிள்ஸ்ன்னு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது, ஒரு காமனாக எனக்கு ரெடி ஸ்டாக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சாய்ஸில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது, இதை தான் வந்து பிக்சர்ஸாக நாங்கள் வந்து குரூப்லேயும் கம்யூனிட்டி பேஜ்லேயும் போடுறோம். இது இல்லாமல் எந்த டிசைன் வேணாலும் நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டதுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ரெகுலராக நம்மளை ரொம்ப பிலீவ் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறவங்க அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம மைக்ரோ பிளேட்டர் போட்டும் போதும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே சூப்பர் ரெஸ்பான்ஸ். கிட்ஸ் வியர் போட்டதும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இதுக்குமே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்க. நியூ கஸ்டமர் கம்யூனிட்டி பேஜை பார்த்து நியூ கஸ்டமருமே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதை மாதிரி கொடுத்துருவோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண முடியாது. அதில் என்ன பேங்கிள் அப்படின்னாலே தின் பேங்கிள், அப்புறம் கொஞ்சம் பேங்கிள் வந்து கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்குள்ள சில்க் த்ரெட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் குந்தன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே இருக்குது. குந்தன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்ல் டைப்பில் இருக்கிற குந்தன் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருப்பேன். ஸ்டார்ட் செட் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹேர் கிளிப்பு அப்படின்னா பேங்கிள்னா அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு பேட்டர்னில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குள்ள ப்ரைஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குற பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான், இது உங்களுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான். ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணுறது தான் நம்ம போட முடியும். அது இல்லாமல் நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக அதெல்லாம் சேல் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் போல் சேலுக்கு வரும். சும்மா நார்மலாக ஒரு ஆஸ் பர் எங்களோட விஷில் வந்து கஸ்டமைஸ் பண்ணது. ரெடி ஸ்டாக்கில் கேட்குறாங்களே, எனக்கு 2 நாள்லேயும் ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு வந்து உங்கள்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்காக எங்களோட சாய்ஸில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறது. அது வந்து நாங்கள் சேலுக்கு எடுத்துகிட்டு வரோம். அதை நெக்ஸ்ட் வீக்கில்
ஃபேப்ரிக்கில் போடுறோம். இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி பொறுத்து டைம் எடுத்துக்கும். ஆல்ரெடி கொடுத்துருக்க கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸை ஃபினிஷ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க. எப்போவுமே அப்படி தான், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தானே. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கவங்களோட தான் ஃபர்ஸ்ட்டு டிஸ்பேச் பண்ணணும். ஸோ அதனால் அதனால் அதை பொறுத்தும் கொஞ்சம் டைம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்னும் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணி கொடுக்குறோம். ஸோ வந்து இல்லை எனக்கு உங்களுக்கு இது இல்லாமல் ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன், வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் வச்சு கொடுக்குறது வழக்கமாக வச்சுருக்காங்க. சாரீ பின் வச்சு ஏதோ ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு லைஃப் லாங் யூஸ். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன்லலாம் கொடுத்ததையுமே ஃபாலோ பண்ணுறாங்க, அதையுமே விடக்கூடாதுன்னு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து லைஃப் லாங் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேங்கிளோ இது மாதிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து இதை மாதிரி கொடுத்துட்டா அவங்க லைஃப் லாங் அந்த பேங்கிளை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம், அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரைஸ் வந்து பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஒரு 50 பீஸ் வேணும் எனக்கு அந்த மாதிரினாலும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் நாங்கள் வந்து பார்த்து எங்களால் எந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால் எந்த பல்க் ஆர்டர்ஸ் என்ன ஃபங்க்ஷன் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னாலுமே கொடுக்கும். இல்லை எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது குங்குமம் வைக்கிற பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஒயிட் பேர்லில் வந்து குங்குமம் பாக்ஸில் வந்து பிளாஸ்டிக் பேஸ் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறோம். இல்லை கீழே ஸ்டீலில் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணி கொடுக்குறோம். எல்லா பேட்டர்ன்லேயுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி விமன்ஸ் ஆக்சசரிஸாக போட்டால் எப்படியும் எல்லா விமனுமே யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால், அந்த மாதிரி வேணுனாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைனாலும் எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இந்த பட்ஜெட்டு, ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் 50 ருபீஸு இல்லை 100 ருபீஸ் ஒரு ரிட்டன் பேக்குக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போது அதுக்கு ஒர்த்தாக என்ன கொடுக்கலாம் அப்படின்றத எங்ககிட்ட கூட நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட ஐடியா படி ஒரு பேக்குக்கு 70 ருபீஸ் ஒரு பேக்குக்கு 50 ருபீஸ் அப்படின்னு உங்களோட ஐடியாவில் என்ன உங்களோட பட்ஜெட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் அந்த ரேட்டில் என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் எங்களோட பெஸ்ட் கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நம்பி எங்கள்கிட்ட வந்து பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டு கொடுத்து உங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரிக்கு எப்போவுமே உங்களோட சப்போர்ட்ஸ் இருக்குது. இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி இன்னும் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு விரும்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.